நம்ம பாரம்பரிய நெல் அரிசி வகைகளை பற்றின வீடியோ தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இது அதோட கண்டினியூஷன் பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் பாருங்கள். சரி, பொதுவாக இன்றைக்கி வரைக்கும் கேரளா மக்கள் வந்து அதிகமாக சாப்பிட்ற ஒரு சிகப்பரிசி ப்ரௌன் ரைஸ் மட்டை அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பிறப்பிடம் ஆரம்பித்த இடம் எதுனா தமிழகம் தான், குறிப்பாக மதுரையில் தான். இது நிறைய பேருக்கு தெரியாது, தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1982 இங்கிலாண்டில் ஹெல்த் யூனிவர்சிட்டி இந்தியாவில் வந்து ஒரு ரிசர்ச் வந்து அவங்க பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச்சில் இந்தியாவில் அதிக வாழ்நாளை கொண்ட மக்கள் வாழும் இடம் எது, எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ 2 வருஷம் வந்து இந்த ரிசர்ச் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. செகண்ட் இயர் அந்த ரிசர்ச் முடிக்கும் போது அவங்க கண்டுபிடிச்ச மாவட்டம் எதுனா மதுரை தான். அப்போது அவங்க இந்த ரிசல்ட் சொல்கிறாங்க, மதுரை மக்கள் வந்து நீண்ட ஆயுளோடு வாழ்கிறாங்க, மற்ற இடத்த விட இந்த மாவட்டத்தில் தான் வாழ்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்கே விளைவிக்கப்படுற சிகப்பரிசி அப்படின்னு சொல்லி அவங்க கன்க்ளூஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க ரிசர்ச்சோட ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன், ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, சிகப்பரிசிக்கு வந்து உரம் தேவை கிடையாதான். இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அந்த இதிலே அந்த ரைஸ்லேயே சிகப்பரிசிலே இருக்கிறதுனால எந்த பூச்சியும் அது பக்கத்தில் போகாதான். அதனால தான் அதுக்கு எந்தவித உரம் கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆச்சரியமாக அந்த ரிசர்ச்லலாம் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஸோ அதனால் அந்த பூச்சி எதுவும் அந்த நெல் பக்கத்திலே வராது அப்படிங்கும்போது கண்டிப்பாக மருந்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இன்றைக்கி நெல் பயிர்கள் எல்லாத்தையுமே மருந்தடிச்சு தான் இது பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சிகப்பரிசிக்கு அந்த மருந்தே தேவைப்படாதான். அதே மாதிரி தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நெல் வகைகளை விட இந்த பர்டிகுலராக சிகப்பரிசிக்கு ரொம்ப ரொம்ப குறைவான தண்ணீரே போதுமா. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டாக அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ சிறப்பு அம்சம் கொண்ட அந்த சிகப்பரிசியினால தான் அவங்க அதிக நாட்கள் வாழுறாங்க அப்படின்னு ரிசர்ச் டீம் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு ப்ரௌடாக இருக்குது. இந்த ஆர்டிக்கலில் வந்து நான் எடுக்கும் போதே எனக்கு ஒரு கூஸ்பம்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு பெருமையான விஷயமா இருந்தது. நம்ம வந்து ஒரு இலக்கியத்தில் கூட இதை பற்றி சொல்லுவாங்க. மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று யானை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை அப்படின்னு ஒரு இலக்கியம் சொல்லுது. அதாவது யானை மிதித்து நெல் எடுப்பாங்களாம், அந்த அளவுக்கு விளைச்சல் தருமா. பாருங்களேன், அதையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனும் நீங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க. அதாவது மதுரையில் வந்து கவலம் அப்படின்னா என்னென்னா, யானைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களே, ஒரு வாய் கொடுப்பாங்க, உருண்டை பிடிச்சி தான் யானைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போது ஒரு வாய் உருண்டை உணவு வந்து ஒரு கவலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபுட்பால் சைஸில் இருக்குமா ஒரு யானையோட உருண்டை சாப்பாடு. அப்போது ஒரு வேளைக்கு யானைக்கு வந்து 8லேருந்து 12 கவலம் கொடுப்பாங்களாம். ஸோ மதுரையில் சிகப்பரிசி செய்த 4 கவலம், சிகப்பரிசியில் வந்து 4 உருண்டை பண்ணி கொடுத்தா அந்த யானைக்கு வந்து பசி வந்து சரியாயிடுமா, பசி ஆறிடுமா. அப்போது சாதாரண அரிசினா 12 கவலம் தேவைப்படுமா யானைக்கு, ஆனால் இந்த சிகப்பரிசினா 4 போதுமா. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்தளவுக்கு ஒரு சத்துள்ள ஒரு நெல் வகையாக இருந்திருக்கு இந்த சிகப்பரிசி. இதில் வந்து நார்ச்சத்து அதிகம், அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், செம்மண்ணில் விளையுமா இது. அது ஒரு பெரிய பொக்கிஷம். அதனால தான் இன்றைக்குமே வந்து மதுரையில் பார்த்திங்கன்னா 90 வயசுக்கு மேலே வீட்டில் ஒரு பாட்டி கண்டிப்பாக அங்கே இன்னும் வேலை செஞ்சுட்ருப்பாங்க. அதுதான் ஹைலைட்டு. ஈவன் என்னோட பாட்டியுமே அவங்க உயிர் விடுற சமயம் அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க வயலில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு ஸ்டாமினா இருந்திருக்கு அந்த காலத்துலலாம். இது வந்து வயதானவங்க மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்க கூட, அவங்க அங்கே இருக்கிறவங்க வந்து பலுவாக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம். அவங்க இந்த அரிசியை சாப்பிட்றதுனால கூட இருக்கலாம். இல்லை இன்னும் ஹைலைட் என்ன அப்படின்னா, அவங்களுக்குலாம் சுகர் அப்படின்னா அந்த வார்த்தை என்னன்னு தெரியாது. சுகர்னா சக்கரை தானே அப்படின்னு நம்ம பொதுவாக சிட்டியில் வந்து சுகர் அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு எல்லாரும் யோசிக்கிறது இதுதான், ஓ சுகர் பிரச்சனை இருக்கா அப்படின்னா. ஆனால் சுகர்னா சக்கரை, அவ்வளோதான். சொல்லப்போனால் அவங்க அந்த சக்கரை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. ரத்த கொதிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் தைராய்டுனா என்னது, தயிரை தான் தைராய்டுன்னு சொல்கிறீங்களா அப்படின்லாம் கேட்பாங்களாம். அந்த காலத்துலலாம் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து 10, 12, 15 பிள்ளைகள் வந்து பிறந்திருக்காங்க. அது உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நம்ம தாத்தா பாட்டி கூட பிறந்தவங்க, அம்மா அப்பா கூட பிறந்தவங்க. ஸோ அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டே வருது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து குழந்தைங்க. அதுக்கு மெயின் காரணம் தடுப்பூசியாக கூட இருக்கலாம். சரி, அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம். ஒரு முக்கியமான விஷயம் தயவு செஞ்சு எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அதாவது இன்றைக்கி வந்து இந்த பாரம்பரிய நெல் வகைகள் குறைஞ்சதுக்கு காரணம் கண்டிப்பாக நம்மளும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கணும். உரம், பூச்சி, மருந்து இது எல்லாமே வெளிநாட்டில் தயாரிக்கிறாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க தயாரித்து எங்கே தாங்க சேல்ஸ் பண்ணுவாங்க, இந்தியாவில் தான் சேல்ஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே தானே மக்கள் தொகை அதிகம். அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே இங்கே கொண்டுட்டு வந்துடுறாங்க. அங்கே செய்யக்கூடிய அந்த மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களையுமே அவங்க இங்கே கொண்டுட்டு வந்து விற்கிறதுனால, அப்போ இங்கே என்ன பண்ணணும், இங்கே நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நெல் வகைகளை அழிக்கணும். அதுதான் அவங்களோட பிளானே. அப்போ நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சிகப்பரிசியை அழிச்சாதான், ஏதாவது ஒரு கதையை சொன்னால் தானே நம்ம நம்புவோம், நம்மளும் நம்பிடுவோம். அதுதான் மெயினே, நம்ம வீக்னஸே அதுதான். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அது இதுன்னு கதை சொல்லி சிகப்பரிசியோட இதை வந்து மொத்தமாக அழிச்சிட்டு வெள்ளை அரிசியோட மோகத்தை வந்து நம்மக்கிட்ட திணிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே வெள்ளை அரிசிக்கு மாறி இருக்கோம். இது உண்மையாகவே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். இந்த ஆர்டிக்கலை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும்போதே எனக்கே புரிஞ்சுதுச்சே, நம்ம ஏன் இவ்வளோ ஸ்டாமினா இழந்து இருக்கோம் அப்படின்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்துலலாம் வந்து வீட்ல குழந்தை பொறந்ததுனால அப்பப்போ தாய் வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. ஆனா இன்னைக்குள்ள பிள்ளைங்கலாம் வந்து மருத்துவமனையில பிறக்கறதுனால அப்பப்போ மருத்துவமனைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியா சொல்லுவாங்க. ஒரு சொல்லாடல் இருக்கு. ஸோ சிகப்பரிசி வந்து இன்னைக்கும் கிடைக்குது. விலை வந்து ரூ. 80 வரைக்கும் இருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லியாவும் இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவேர்னஸ் வருது. எல்லாருமே சிகப்பரிசிக்கு மாறுறாங்க. ஸோ நண்பர்களே நீங்களும் இதோட இம்பார்ட்டன்ஸ புரிஞ்சுட்டு நீங்களும் உங்க வீட்ல சிகப்பரிசி வாங்க ஆரம்பிங்க. அதாவது ரொம்ப இல்லனாலும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபினான்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ மீண்டும் இதோட இம்பார்ட்டன்ஸ கொண்டுட்டு போங்க அடுத்த தலைமுறைக்கு. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து இன்ஃபேக்ட் கம்பேர் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு சொல்லலாம். உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரு காலத்தில நம்ம தாத்தா, பாட்டி வந்து இத்தனை வருஷத்து வரைக்கும் இருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. 100 வயசுக்கு வரைக்கும் இருந்த தாத்தா, பாட்டிலாம் இன்னைக்கு இல்ல. 60, 80, 70, 60ன்னு ஆயிருச்சு. இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த ஏஜ் வந்து குறைஞ்சிட்டே வருது. நம்ம வாழ்வாதாரமும் சரி, நம்ம வாழக்கூடிய வயசும் சரி, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பின்பற்றி வரக்கூடிய ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர். அதில முக்கியமா சொல்லப்படுறது இந்த நெல் வகை தான். ஒரு காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து போதும் எனக்கு வாழ்ந்தது, நான் வந்து எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன், நான் வந்து திருப்தியாக இருக்கேன் என்னோட வாழ்க்கையில், எனக்கு போதும் வாழ்ந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களாவே சமாதி கட்டி அதில் வடக்கு பக்கமாக அந்த சைடு ஃபேஸ் பண்ணி உட்காந்து மூச்சை விடுவாங்களாம். அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க ஒரு காலத்தில். ஸோ ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அவங்க எல்லாரும் தான் நம்மளோட குலதெய்வங்களா இருக்காங்க. நம்ம முன்னோர்கள் இறந்தவங்க தான் நம்மளோட குலதெய்வங்களா இருப்பாங்க. பேச்சியம்மா, பெரிய கருப்பன், அங்கம்மா, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குலதெய்வங்கள் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது நீங்கள் நம்மளோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்து பார்த்தாலே நமக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும். சரி, இப்போ நம்ம திரும்பவும் நெல்வகைக்கு வரலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து வேலுநாச்சியாரை வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு பள்ளி அசைன்மெண்ட்காக மட்டும் சொல்லிக் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த தலைமுறைக்கு முந்தியவர்கள் தான், அவர் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி கிடையாது, அது நம்மளோட முப்பாட்டங்க தான் அப்படின்னு சொல்லி வளங்க குழந்தைங்களுக்கு. அவங்க வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக படிக்காமல் அவங்களாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக சொல்லிக் கொடுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்போ தான் அது புரியும் அப்படின்னு சொல்லி ஒரு சார் சொல்லியிருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்கலாம் வந்து எவ்வளோ வீரமாக இருந்திருக்காங்க, எவ்வளோ தைரியமாக ஒரு போல்டாக இருந்திருக்காங்க, தப்ப தட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. சும்மா அசைன்மெண்ட்காக, ஹோம்ஒர்க்காக அவங்க ஹிஸ்ட்ரியில் இருந்தாங்கன்னு சொல்லாதீங்க. அவங்களாம் நம்மளோட சீனியர்ஸ், அவங்களோட வழியில் தான் நம்மளாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஒரு ஆசிரியர் அழகாக சொல்லியிருக்காரு. சரி, அப்போ மீண்டும் நம்ம விட்டதை பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? விட்ட அரிசியை பிடிக்கணும். எல்லா பாரம்பரிய அரிசியும் திரும்ப கிடைக்குமா? நிறைய புகைப்படங்கள் நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல நண்பர்களே. கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பாக பகிர்றேன். ஸோ விட்டதை பிடிக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம பாரம்பரிய அரிசியை நம்ம கொண்டுட்டு வரலாம். அதை பற்றின லிஸ்ட்டை நான் பார்ட் 3ல போடுறேன். ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.